பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நிற்போமோ அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பிறந்தநாள் விழாலாம் முடிச்சுட்டு அப்பத்தா வீட்டில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சந்தோஷம் இப்படியெல்லாம் நடக்குமான்ட்டு நான் நினச்சியே பார்க்கல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவங்க மருமக 2 பேருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி பசங்க மரிகன்ட்டு எல்லாரும் வந்தாங்க. என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நடக்கவே நடக்காது அத்தன்றாங்க. நீ என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? அத்தை நான் இருக்கிறத தானே சொல்கிறேன். எல்லாமே நடக்கும். இன்றைக்கி என் பிறந்தநாளுக்கு எல்லாம் ஒன்றா வந்த மாதிரி ஏன் எல்லாரும் வந்து எனக்காக வந்து ஒன்றா சேர மாட்டாங்களா என்னன்றாங்க. கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க. சீக்கிரமாக வந்து அந்த குடும்பம் இந்த குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து நம்ம சந்தோஷமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க தான் போகிறோன்றாங்க. அது நடக்க தான் போதும்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கோமதி வீட்டில் வந்து பாண்டியனுக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடந்திருக்காதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஏன்னா பெரிய மனசு பண்ணி நீங்கள் வந்து எங்கள் அண்ணனுங்க ஏதாச்சும் அசிங்கப்படுத்தியிருந்தா அது கஷ்டமாக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்காமலையோ. ஆனால் எனக்காக என் அம்மாக்காக வந்தீங்க சந்தோஷம். எப்படி எங்கள் அண்ணனுங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படின்ட்டு கோமதி சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.